கோபுரம், விமானம் அப்படி 2 விஷயங்கள் தென்னிந்திய கோவில்கள்ல இருக்கு. நெறைய பேருக்கு அந்த வித்தியாசம் தெரியல அப்படிங்கிறத காரணத்தினால இந்த விளக்கம். கோபுரம்னா என்ன? வாயிலுக்கு மேல இருக்கிறது. அதாவது என்ட்ரன்ஸ்க்கு மேல இருக்கிறது. அந்த என்ட்ரன்ஸ் ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் டெம்பிள் கிழக்கு முகமாக பார்க்கக்கூடிய கோவில்ல, கிழக்கு திசையில அந்த வாயிலுக்கு மேல கோபுரம் இருக்கும். ஆனா அந்த கோவில்லயே 4 பக்கமும் வாயில் இருந்தாலும், அந்த வாயில்களுக்கு மேலேயும் ஒரு டவர் மாதிரி இருந்ததுன்னா, அதுக்கு பேரும் கோபுரம். இந்த கோவில்ல நாம உள்ள நுழையிறோம். வெளிப்பக்கத்துக்கும், உள்பக்கத்துக்கும் இருக்கக்கூடிய வாசல். அந்த வாயிலுக்கு மேல இருந்தாலும், அதற்கு பேரும் கோபுரம் தான். அதாவது எந்த வாயிலுக்கு மேல ஒரு டவர் மாதிரியான பகுதி இருந்ததுன்னா, அந்த டவருக்கு கோபுரம் என்று பெயர். அதே சமயத்துல ஒரு சன்னிதானத்துக்கு மேலேயோ, மூலஸ்தானத்துக்கு மேலேயோ, இல்லன்னா ஒரு மண்டபத்துக்கு மேலேயோ இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்ட்ரக்சர். அதுக்கு பேர் விமானம் என்று பெயர். அந்த வகையில இந்த பாளையங்கோட்டையில இருக்கிற ராஜமன்னார் கோவில்ல, ஆ உள்ள இருக்கிற கோபுரத்துக்கு மேல முதல் தளத்துல ஒரு சுதை சிற்பம் அழகிய மன்னார்ங்கிற பேர்ல இருக்கு. அத மக்கள் இப்ப போய் கும்பிடுறாங்க. சில பேர் இந்த கோவில அஷ்டாங்க விமானம் அப்படின்னு தப்பா சொல்றாங்க. அது விமானத்துக்கும், கோபுரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியாததுனால அப்படி சொல்றாங்க. அதனால தான் இந்த விளக்கம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நன்றி.